விஜயோடைய கடைசி படம்னு சொல்லப்பட்ட ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையால பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல. சரி, எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டீம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா திடீர்னு படம் ஆன்லைன்ல லீக் ஆகி மொத்த யூனிட்டையுமே விஜய் ரசிகர்களையுமே பயங்கர ஷாக்ல ஆழ்த்திருச்சு. ஆனா இதுல வேற ஒரு ட்விஸ்டும் போயிட்டு இருக்கு. எலக்ஷன் டைம்ல இந்த படம் விஜய்க்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றதுனால அவரே கூட இந்த படத்தை லீக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த லீக்கால தயாரிப்பாளருக்கான நஷ்டத்த சரிக்கட்ட, விஜய் மறுபடியும் ஒரு படத்துல நடிச்சு குடுக்க போறாரு அப்படின்ற பேச்சும் கிளம்புச்சு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த லாஸ ஈடுகட்ட விஜய் கண்டிப்பா இன்னொரு படம் பண்ண போறாராமா. அந்த படத்த நம்ம லோகேஷ் கனகராஜ், அட்லி அப்படி இல்லன்னா நெல்சன் இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அத டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் ஊர் ஊரா போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. படம் லீக் ஆனதுக்கு திமுக தான் காரணம்னு ஒருத்தரும், இல்ல பிஜேபி தான் காரணம்னு இன்னொரு குரூப்பும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? படம் ரிலீஸ் ஆகாம தடுத்தீங்கல்ல, இந்த படத்த ரிலீஸ் பண்ணதே நாங்க தான்டா அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு திரியிறாங்க. ஆனா விஜய் இது பத்தி இதுவரைக்கும் வாயவே திறக்கல. ரசிகர்கள் இப்படி பேசுறதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்குமோ அப்படின்னும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.